எல்லாருக்கும் வணக்கம். நான் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியும் எனக்கும் ஏவிஎம்க்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. நான் +2 முடிச்சுட்டு இன்ஸ்டியூட்டோட அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் வந்து ரிதம் பாக்ஸ் பிளேயராக இருந்தார். அவர்கிட்ட தான் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன். அவர் வந்து ஏவிஎம்மில் ரெக்கார்டிங்கில் இருக்கேன், நீங்கள் வா அப்படின்னாரு. அங்கே போய் பார்த்தா தான் எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. எதர் ஐ கேன் சூஸ் எடிட்டிங் ஆர் சவுண்ட் இன்ஜினியரிங். இப்போ அண்ணன்கிட்ட கேட்கும்போது அண்ணன் வந்து இல்லை சவுண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அங்கே எஸ்பிபி சார் பாடம் வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி என் தம்பி இதை சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்போது சவுண்டு போட சொல்லு அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ என்னுடைய அஸ்திவாரம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்பேற்பட்ட ஏவிஎம் ஸ்தாபனத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இதுவாக இதை நினைக்கிறேன். ஸோ சண்முகம் சாருக்கு, ஏவிஎம் சண்முகம் சாருக்கு என்னுடைய இது சொல்லிக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த என்னுடைய ட்ராவல் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிச்சது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு 4 ஃப்ரேம்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன் அசிஸ்டண்ட்டாக. அங்கே வந்து தீபன் சட்டர்ஜி. ஸோ தீபன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சவுண்ட் ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர். அவர் எப்படின்னா, அவர் வந்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபிலிம் வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ அவரோட படங்கள், அவர் என்னன்னா அவருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆபா சாரோட எல்லா படமும் அவர் தான் பண்ணார். அவருடைய படம் எல்லாமே சவுண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். லைக் ஊமை விழிகள்லேருந்து ஆரம்பித்து செந்தூர பூவே, இணைந்த கைகள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் அந்த அவரோட மூவிஸ்லாம் பார்த்தோன்னா சவுண்டுக்கு சில விஷயங்கள் இருக்கும். பேரலி ஆபா சாரும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸான விஷயங்களும் அவங்களோட டிஸ்கஷன்ஸ்லையும் இருக்கும். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அவர்கிட்ட தான் வந்து நம்ம ஃபிலிமை எப்படி பார்க்கணும், என்ன கைண்ட் ஆஃப் மூவிஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ற விஷயம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் வந்து அவரோட உட்காந்து நான் ஒர்க் பண்ணும்போது, அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த சீனையே நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது, இல்லை இதோட எசன்ஸ் இதுதான் அதில் எதிர்பார்க்குறாங்க, நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அவரோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான படம் சந்திரமுகி சொல்லலாம். ஒரு பெங்காலி படம் பாலோ தேக்கோன்னு ஒரு பெங்காலி படம். ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் தாஸ். ஸோ தாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது இதில் எத்தனை பேர் சவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சவுண்ட் சம்மந்தமாக இருக்கீங்க? யாராவது இருந்தால் கை தூக்குங்களா? நான் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்றிருக்கா பார்க்குறேன். ஓகே, எல்லாருமே சவுண்ட் பேஸில் இருக்கீங்களா இல்லை வெறும் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போது நம்ம எங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் நமக்கு எல்லாமே பிடிச்ச விஷயங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதை கிட்டே ரொம்ப நேரம் நின்று பாருங்கன்னா நம்மளால் சவுண்டு வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அது சைலண்ட்டாக பாருங்கள், அவ்வளோ அழகாக நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் குயில். அதோட சவுண்ட் நம்ம அது விஷுவலாக நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் சவுண்ட் வந்து ஒரு இன்டர்வலில் நமக்கு வரும்போது, சின்ன கேப்பில் வரும்போது அதை நம்ம ரசிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மிக்சிங்கில் நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்லைனான பேஸான விஷயம். எந்த ஒரு விஷயமே வந்து எவ்வளோ இதுவாக லிமிட்டடாக நம்ம தரணும், எவ்வளோ லிமிட்டடுக்குள்ளே அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பேசிக்காக எங்கன்னா நம்ம ஃபிலிம் பார்க்குறதுல இருக்குது. அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒர்க், லைக் அந்த மூவி நம்ம பார்க்கும்போது இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அசுரன் எக்ஸாம்பிளாக அவங்களை, ஏன்னா இப்போ எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கனால அசுரன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அசுரனோட கிளிப்பிங் இப்போ உங்களுக்கு போட சொல்கிறேன். ஸோ அந்த கிளிப்பிங்கில் வந்து என்ன பண்ண அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அந்த பர்டிகுலர் சீனுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் நடந்தது, அதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருந்தது, அதோட மெட்டீரியல் எப்படி வந்தது அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஏவி ப்ளீஸ்.
முதல்ல புள்ளி எழுப்பு. என்னாச்சு கமலா? எழுப்பு சொல்லுவாங்களே. மச்சான் மச்சான் துணி எல்லாம் போட்டு. ஏன்? காட்டு போத்துறீங்க பொத்தாமட்டில் இருக்கு. கேட்கணும்ல. என்னாச்சு மகளா? அதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? உன் மாமா வடக்கூறான வெட்டி விட்டாண்டி. சாந்தவனி இங்கே தான் சுத்திட்டு இருந்தான். நான் தான் மச்சான் பார்த்தேன். இப்போ சொன்னாலே நான் ஊருக்குள்ள தேடிட்டு போனேன். இது வரான். அவன் இங்கே வரல பார்த்துட்டான். அவன் ஆளு வேறு அப்போதான் போகிறான். என்ன செய்ய ஓடல. பக்கத்தில் இருந்த கரண்ட் கம்பியில் பச்சை கம்பி அடிச்சிட்டேன். என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது பத்தாதுன்னு விரட்டிட்டு போனவங்க மேலே உருட்டி இருக்கிறீரா சுட்டி வச்சிருந்தான் உங்களுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் நல்லா நினச்சிட்டு இருக்கோம். அம்மா நிறைய வச்சிருக்கேன். என்ன அந்த பெரிய பானை. உயிர் போயிட்டான். சத்தியமாக சோழிக்கு முடிஞ்சிருக்கு மச்சான். வெட்டு அப்படி வெட்டு. வெட்டில் கை துண்டாகி இதெல்லாம் பிறந்துட்டு. அதனோட எங்களால் முடியாத உன் தம்பி உனக்காக செஞ்சு முடிச்சிட்டான். பச்சைமா உன் மகன் உயிர் போனான். அதே நாளும் அவனை கொன்ன உயிரும் போயிருக்கு. சாமி இருக்கு. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இது பண்ணிட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கடாவட்டி ஊருக்கே சோறு போட்டிருப்பேன். இப்போ என் பிள்ளை எல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கா. அவன் வாழ்க்கையே போச்சு. பெரிய அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை கொலை மாட்டிட்டியே. இதெல்லாம் பேசி கேட்கலாம் போகுது. அவன் பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. ஊருக்கு போனேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு வந்து நிக்க? நானும் பண்ணலாம். எங்க வீட்டுக்கு போய் அவனை அப்படியே பார்த்துட்டு வரேன். நம்ப செய்யா? வெங்க வீட்டுக்கு போறோம். இடுப்புல அலுவலகம் வச்சிருக்க. சட்டையை நான் துவச்சு போட்டிருக்கேன். என்ன வாங்குறீங்க? உள்ள போ. நானா எல்லாம் யோசிச்சு தான் செஞ்சேன். எனக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். என்னைய பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். எங்க அம்மையை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். விடுங்க. என்ன நீங்க சும்மா நீங்க அவன் நடிக்கிறதெல்லாம் ஏதாவது நடந்து மாறல. எவ்வளவு சங்கடப்படுதுங்கிறத நான் பார்த்துட்டு தானே நான் இருக்கேன். ஆயிருந்தா மாவனி வந்தாலும் மச்சா இருக்கான். சரி போகிற வயசு அமைச்சாலும் இப்படி செஞ்சு சொல்ல நிற்கான். நீங்க அவனை கூட்டிட்டு காட்டில் இறங்கிங்க. நான் பச்சை மலை பாப்பாவை கூட்டிட்டு போலீஸு வடக்குறா குடும்பம் இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் சிதம்பரத்துக்கு வரப்போகிற ஆபத்தில் அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தான் சிவசாமி. ஸோ இது பார்த்துருப்பீங்க இந்த சீனு. இந்த பர்டிகுலர் சீன் ஆக்சுவலாக பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் தனுஷ் சார் வந்து அந்த வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு சிங்கிள் ஷாட். இந்த சிங்கிள் ஷாட்டுக்கு வந்து அவர் வீட்டிலேருந்து வந்து அந்த அடுத்த வாய்ஸ் ஓவர் வர வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட்டுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து அவங்க அம்மா அந்த ஹீரோயின் அவங்க வந்து அங்கே அது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். இவங்க டயலாக்ஸ் நடந்துகிட்ருக்கும். பேரலாக அந்த பையனோட என்ட்ரி வந்த பிறகு லாங் டிஸ்டன்ஸில் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கும். இவ்வளோ எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் நடந்து போயிட்டுருக்கும். இதில் என்னென்னா இங்கே எங்கே கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எங்களுக்கும் டேரக்டருக்கும் இந்த உங்கள் பையனை போட்டான் அப்படின்னோடனே அந்த அம்மாவோட ரியாக்ஷனுக்கு அப்புறம் வந்து மியூசிக் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ ரீரெக்கார்டிங்கும் வந்து மியூசிக் வந்து டோட்டலாக ஃபுல்லாக லைக் அந்த பையனை வெளில வந்து பார்க்குற வரைக்கும் மியூசிக் இருந்துச்சு. ஸோ டேரக்டர் எங்களுக்கும் என்ன கான்வர்சேஷன்னா டேரக்டர் வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அது மியூசிக் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் ஓகே பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம். இங்கே பார்க்கும்போது வந்து நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா அந்த ரியாக்ஷனோட மியூசிக்கை கட் பண்ணோம். ஏன் கட் பண்ணோம் அப்படின்றது ஏன்னா அப்போ தான் அந்த ஆக்டிவிட்டீஸும் அந்த அவங்களுடைய அர்ஜென்சியான விஷயங்களும் அவங்களுடைய ஃப்ளோ வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மியூசிக் இருக்கும்போது அது ரொம்ப இன்னும் ட்ராமா பிளேயாக ஒரு பிளேயை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றக்காக தான் மியூசிக் அங்கேருந்து கட் பண்ணி திருப்பி வாய்ஸ் ஓவர் போகிற வரைக்கும் இருக்கும். இதில் இந்த கான்வர்சேஷனும் இந்த விஷயங்களும் இந்த பர்டிகுலர் சீனில் வந்து நான் மியூசிக் வச்சுருந்தா அந்த எந்த ஒரு விஷயமும் வந்து அங்கே அவங்க பண்ணிகிட்ருக்க எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் தெரியாமல் போகும். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு மியூசிக் வந்து அங்கே அண்டர் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க பேசுகிற அந்த ஃப்ளோ ஆஃப் டயலாக்ஸும் வந்து
தெரியாமல் போயிடும், இல்லை மியூசிக் வந்து வில் டேக் அண்டர்டேக்கன் லைக் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எஸ்பெஷலி இந்த கைண்ட் ஆஃப் மூவிஸ் லைக் நம்ம இப்படி ஒரு விஷயம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வைக்கணும் அப்படின்போது மியூசிக்கை கொஞ்சம் அண்டர்ப்ளே பண்ணும்போது தான் நமக்கு அதை எல்லா விஷயங்களும் தெரிய வரும். இதுவே இந்த படம் வந்து இதே சீக்வன்ஸு எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் இருந்ததுன்னா நான் டெஃபினட்டாக மியூசிக் வச்சுருப்பேன். ஏன்னா நிறைய லாஜிக்கான விஷயங்களை வந்து நம்ம மறைக்கிறதுக்கும் லாஜிக் விஷயங்களை வந்து சீனை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறதுக்கும் நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படும். இந்த மாதிரி படங்களும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அவங்க மஞ்சு வாரியாரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, பசுபதி சாரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸும் எல்லாமே நமக்கு தெரிய வைக்கிறது எங்கன்னா நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருக்கும்போது தான் எனக்கு மியூசிக் தேவைப்படும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணும்போது நமக்கு அது தேவைப்படாது. ஸோ பர்டிகுலராக இந்த சீக்வன்ஸை வந்து ஆக்டிவிட்டீஸாக பார்த்தா அவங்க அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வெசல்ஸ் எடுக்கிறதும் அவங்க விஷயங்கள் பண்ணுறதும் அந்த குழந்தைய எழுப்புறது இதெல்லாமே வந்து சவுண்ட் டிசைனில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த 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 எபிசோடு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸாக கூட நீங்கள் பார்க்கலாம். லைக் வெறும் டயலாக் மட்டும் இருந்தால் எப்படி இருந்துச்சு, எஃபெக்ட்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரோ பிளாக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இன்ட்ரோ பிளாக் ரொம்ப லைக் இன்ட்ரோ பிளாக்ல தான் அந்த மியூசிக்கான எலிவேஷன். ஏன்னா இன்ட்ரோ பிளாக் தான் எனக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கான மியூசிக் பாயிண்ட்டு தெரிய வந்தது. லைக் இங்கே வச்சா மியூசிக் வந்து மியூசிக்கோட எலிவேஷனும் கேரக்டரோட எலிவேஷனும் நமக்கு தெரிய வரும் அப்படின்ற விஷயம் வந்து இன்ட்ரோ பிளாக்ல உங்களுக்கு அந்த எவ்வளோ என்ஹான்ஸ் ஆச்சுன்ற விஷயம் உங்களுக்கு இப்போ சவுண்ட் மூலமாக நீங்கள் அதை பார்த்தா தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏவி ப்ளீஸ். என்னையா என்னாச்சு? புள்ளி எழுப்பு. என்னாச்சு கமலா? சொல்லுங்கள மச்சா மச்சா துணிமணி எல்லாம் பொறுக்கு. ஏன் காட்டு பத்திரங்க பத்தாவட்டி என்னாச்சு கேட்கல? என்னாச்சு மாப்ள? அதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஓ மாமா வடக்கூறான வெட்டி விட்டாண்டி. சாந்தாவி இங்கதான் சுத்திட்டு இருந்தான். நான் எடுத்த மச்சான் பார்த்தேன். இப்போ சொன்னாலே நான் ஊருக்குள்ள தேடிட்டு போனேன். ஊருக்குள்ள நுழையிறேன், வடக்கூரனை வெட்டுறதுக்கு அறுவடை தூக்கிட்டு ஓடுறான். அவன் இவன் வரதை பார்த்துட்டான். அவன் ஆளு வர அப்போதான் போகிறானுவ. எனக்கு என்ன செய்யனே ஓடல. பக்கத்தில் இருந்த கரண்ட் கம்பியில் பச்சை கம்பு தூக்கி அடிச்சிட்டேன். என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது பத்தாதுன்னு வெட்டிட்டு போனவங்க மேலே உருண்டி தூக்கிறீரான். உருட்டி வச்சுருந்தான் போல இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். அம்மா நீ நகை எங்கே வச்சிருக்கேன்? எங்க? அந்த பெரிய பானை. உயிர் போயிட்டா? சத்தியமாக சோழி முடிஞ்சிருக்கும் மச்சான். வெட்டு அப்படி வெட்டு. வெட்டில் கை துண்டாகி எல்லாம் பொழந்துட்டு. மருமோனே, எங்களால முடியாத உன் தம்பி உனக்காக செஞ்சு முடிச்சிட்டான். பச்சையம்மா, உன் மகன் உயிர் போன அதே நாளா அவனை கொன்ன உயிரும் போயிருக்கு. சாமி இருக்கு, சாமி இருக்கு. உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இது பண்ணிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கடாவட்டி ஊருக்கே சோறு போட்டிருப்பேன். இப்போ எப்படி எல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கா? அவன் வாழ்க்கையே போச்சு. பெரிய அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை கொலைகாரன் ஆக்கிட்டியே. இதெல்லாம் பேசி என்ன வாங்க போகுது? ஏம்மா, அதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்லை. தலைவா வெளியே கூப்பிட்டு கிளம்ப. ஊருக்கு போனேன் ஏந்தி. இல்லை, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு வந்து நிக்க? இப்போ டயலாகும் எஃபெக்ட்ஸும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். என்னையா என்னாச்சு? புள்ளி எழுப்பு. என்னாச்சுங்க? காட்டு பத்திரங்க பத்தாவட்டி கேட்கல. என்னாச்சு மாப்ள? அதுதான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? உன் மாமா வடக்கூறான வெட்டி விட்டாண்டி. யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது பத்தாதுன்னு வெட்டிட்டு போனவங்க மேலே உருண்டி தூக்கிறீரா. உருட்டி வச்சிருந்தான் போல இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பையன் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். அம்மா நீ நகையை எங்கே வச்சிருக்கேன்? பானையில இருக்கு. எங்க? அந்த பெரிய பானை. உயிர் போயிட்டா? சத்தியமாக சொல்லி முடிஞ்சிருக்கும் மச்சான். வெட்டு அப்படி வெட்டு. வெட்டில் கை துண்டாகி வேலை பொழந்துட்டு. மருமோனே,
உங்களால் முடியாத உன் தம்பி உனக்காக செஞ்சு முடிச்சிட்டான். பச்சையம்மா, உன் மகன் உயிர் போன அதே நாளாக அவனை கொன்ன உயிரும் போயிருக்கு. சாமி இருக்கு, சாமி இருக்கு. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இது பண்ணிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கடாவாட்டி ஊருக்கே சோறு போட்டிருப்பேன். இப்போ என் பிள்ளை எல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கான். அவன் வாழ்க்கையே போச்சு. பெரிய ஆம்பளை 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை கொலைகாரன் ஆக்கிட்டியே. இதெல்லாம் பேசி என்ன மாற போகுது? அம்மா, அதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. ஐயோ, வெளியே கூட்டிட்டு கிளம்ப வெளியே ஊருக்கு போனேன் இந்தி. இல்லை, இவ்வளோ நேரம் எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு வந்து நிக்க? அடுத்து மியூசிக். ஸோ இந்த போர்ஷன்லாம் கூட வந்து மியூசிக் இருக்கும். பர்டிகுலராக அங்கே நாங்கள் கட் பண்ண ரீசன் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குங்கள, அவர் அங்கே அந்த அருவாள் எடுக்கிறது, அந்த அந்த ட்ரங்க் பெட்டி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகணும்னா எனக்கு மியூசிக் இல்லைன்னா தான் இது ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் டேரக்டர் வரத்துக்கு முன்னாடி வந்த இதுதான். டேரக்டர் வந்த பிறகு வித்து மியூசிக்கோட ஒரு தடவை பார்த்தாரு, மியூசிக் இல்லாமல் பார்த்தாரு. ஸோ மியூசிக் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரே ஒரு எங்களுக்கு என்னென்னா அந்த மஞ்சு வாரியரோட ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் எனக்கு மியூசிக் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற மியூசிக் எல்லாமே வந்து மியூட் பண்ணிட்டோம். லைக் இதுதான் மியூட் பண்ணது. நான் அடுத்து இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபுல் போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சீன் பாருங்கள், அவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் எனக்கு தெரியணுன்னா நான் இது மியூசிக் இல்லாமல் போனால் தான் என்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே கன்வே ஆக முடியும். ஏன்னா ஒவ்வொரு டயலாகும் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அந்த பர்டிகுலர் அவங்கள ஆக்ஷன்ஸ் எல்லாமே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகணும்னா நான் அதில் ஸ்ட்ராங்காக போனேன். அது அந்த பர்டிகுலர் அது சிங்கிள் ஷாட்ன்ற விஷயமும் நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா வித் மியூசிக்கோட போயிருந்தால் கூட உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்ஸும் லைக் நாங்கள் டேரக்டரோட உட்காந்து பர்டிகுலர் எல்லா சீன்ஸும் இருக்காது. பர்டிகுலர் சீன்ஸும் வந்து நம்ம உட்காந்து பேசும்போது அவங்க மைண்டில் ஒரு விஷயங்கள் இருக்கும். இதே ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த மியூசிக் ஓப்பன் பண்ணது சில டேரக்டர்ஸ் வந்து இல்லை எனக்கு மியூசிக் இருந்தால் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தென் வீல் ஓப்பன் மியூசிக். ஏன்னா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் லைக் அவங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது. அதே மாதிரி வந்து ஒரு படத்தோட சவுண்டு எங்கே லைக் சவுண்ட் ஸ்கிரிப்ட் எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கள அந்த ஸ்கிரிப்ட்லேயே அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு சீக்வன்ஸில் அவன் இப்படி திரும்பி பார்த்தான் அப்படின் போது அது திரும்புறதுக்கான விஷயம் என்ன அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணாலே அங்கேயே வந்து எங்களோட ஜாப் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
சார் பர்டிகுலராக எல்லாருமே அதே மாதிரி எழுதுவாங்களான்னு தெரியாது. சில பேர் வந்து கதை சொல்லும்போது சார் அவன் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரியாக்ஷனில் மியூசிக் இருந்தது, அதுக்கு அடுத்து இங்கே டர்ன் பண்ணால் இப்படி இருந்தது அப்படின்னும் போது அங்கேயே வந்து ரீரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர் லைக் அவங்க எழுதும் போதே வந்து நம்மளோட சவுண்டுக்கான விஷயங்கள் வரும். இது எப்படி நம்ம அவங்களுடைய ட்ரீமை லைக் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம எப்படி வந்து நம்மளோட ஐடியாஸும் லைக் இந்த ஃப்ளோவில் எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த பர்டிகுலர் சீனில் எப்படி வந்து அவர் மியூசிக் அங்கே மியூசிக் டேரக்டர்கிட்ட ஓகே சொல்லிவிட்டு இங்கே பர்டிகுலர் சீனில் வந்து பார்க்கும்போது வேணான்னு சொல்கிறாங்களோ, இது வந்து ஒரு ஃப்ளோவில் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், ஓகே இங்கே மியூசிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம இது மியூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து உங்களோட சவுண்டுக்கான விஷயங்களும் அந்த லொக்கேஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு சீன் வந்து எங்கே எழுதணும், லைக் எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த சீனை வந்து நம்ம எப்படி லைவாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ட்ரீம் ஒவ்வொரு அவங்க ஒரு ப்ராஜெக்டில் இருக்கும். லைக் இது முத்தையா படமாக இருந்ததுன்னா அது நான் ஃபுல் சவுண்டாகவே தான் வச்சுருப்பேன். ஏன்னா மியூசிக்கில் தான் இருந்தால் தான் அது எல்லா விஷயங்களும் வந்து கன்வே ஆகிட்டு இருக்கும். அவங்களோட ரியாக்ஷன்ஸும் அவங்க எழுதுகிற கதை எழுதும்போதே வந்து இங்கே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இதான் ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்றது அவங்க மைண்டில் இருக்கும். லைக் ஷூட்டிங் அப்போவே அவங்க மைண்டில் இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ரைட் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது சவுண்ட் அவங்க எழுதும்போதுலேருந்தே வந்துகிட்டே இருக்கும். அது இது ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் இது மாறிட்டே இருக்கும். இப்போ நான் இது ஒர்க் பண்ண இதுவே வந்து சிவாவோட விசுவாசம் வந்து வேறு ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா அது கமர்ஷியல்ஸ்க்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். நம்ம அதுக்கான ஹீரோ என்ஹான்ஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயமும் அது அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் எங்கே மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணோம், எங்கே இது பண்ணோம் அப்படின்ற விஷயம் பர்டிகுலர் அந்த படத்தோட மூடை பொறுத்து நம்ம எல்லாமே பண்ண வேண்டியது வரும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம படம் பார்க்கும்போதே வந்து ஓகே இந்த படம் வந்து இவங்க இந்த ஐடியாலஜி இந்த பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, லைக் இதில் நம்ம இதில் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்த மூடில் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்களை நம்ம மாறிட்டே இது பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எனக்கு அவர் ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதுலேருந்தே என்கிட்ட லென்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே இப்படி வரும் உதய், இங்கே இப்படி வரும் உதயன்னு. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமாக எனக்கு அந்த மலை போர்ஷன் வந்து காற்று வந்து அதிகமாக அதில் பேசப்பட்டிருக்கும். லைக் அந்த காற்றை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லைக் அங்கே ஏன்னா நம்ம இருக்கிற இந்த வாழ்வியலை விட அவங்களோட வாழ்வியலோட இது வந்து லொக்கேஷனும் வேற மாதிரி இருந்தது. அதுக்கான காற்றை கிரியேட் பண்ணுறது வந்து அந்த மூடு கிரியேட் பண்ணுறதே வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா தோணும். அந்த பர்டிகுலர் அந்த படத்தை வந்து லைவ் சவுண்ட் எடுக்கிற ஐடியாலாம் இருந்தது. ஆனால் அவங்களோட பட்ஜெட்டு இந்த விஷயங்களால் அது பண்ண முடியாமல் போச்சு. இருந்தாலும் அந்த ஒரிஜினல் விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரீக்ரியேட் பண்ணுறது லைவ் சவுண்ட் பண்ணுறதை விட 2 மடங்கான ஒரு வேலையாக இருக்கும். இதுக்கு டைமிங் அதிகமாக நமக்கு தேவைப்படும். ஏன்னா சில படங்கள் மாதிரி உடனே ரிலீஸ் டேட் வச்சுருப்பாங்க, அதில் நமக்கு பண்ண முடியாது. இந்த மாதிரி படங்களும் சரி, விசாரணை மாதிரி படங்களும் சரி, ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் மிக்ஸை வந்து நம்ம மாற்றிட்டே இருப்போம். விசாரணையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைப் ஆஃப் மிக்ஸ் இருக்கும். ஒன்று இதுக்கு நேஷ்னல் அவார்டுக்கு ஒன்று, தியேட்டருக்கு ஸ்க்ரீனிங்க்கு ஒன்று, ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து ஒரு எடிட்டாகவே மாறி இருக்கும். எடிட் மாறும்போதெல்லாம் மிக்ஸ் நாங்கள் மாற்றிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூவியோட நீட் எப்படி, அந்த மூவிக்கான மியூசிக் என்ன விஷயம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறதுல ஒரு திருப்தி இருக்குது. பையனை கொண்டுட்டாங்க தனு சார் சொல்லுவார். அப்போது அவங்க ரியாக்ஷன் ஃபுல்லாக மியூட் ஆகிடும். அப்போது பேக்ரவுண்டில் ஆடு கத்துற சத்தம் கொடுத்துருந்தீங்க. அது பிளான் பண்ணி பண்ணுதா இல்லை அங்கே ஜென்ரலாக அந்த வீடு சுற்றி ஆடு இந்த மாடு இதெல்லாம் இருக்குன்றது வந்து முன்னாடி ஜியாகிரபிக்கலாக சொல்லியிருப்போம். அங்கே லொக்கேஷன் ஆனால் அதை கிராஸ் பண்ணி வருதுனால நம்ம அந்த ஆடு சவுண்டும் கொடுத்துட்ருப்போம். ஏன்னா அங்கே ஒவ்வொரு இதுவும் நம்ம கன்வே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு விஷயம் இருந்தது, அதுக்காக இது பண்ணல. அந்த பர்டிகுலர் சீனோட விஷயம் தெரிஞ்சால் போதுன்றதான் வச்சுருந்தோம். நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக சவுண்ட் டிசைனர் எந்த இடத்துல ஆக்சுவலாக இன்வால்வ் ஆகிறீங்க? இப்போ நிறையா சீன் பார்த்து ஒரு சீனில் விஷுவலாக எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்தந்த சவுண்ட் வருதுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா வருது. நிறைய இந்த மாதிரி ஆடியோ இதில் இந்த மாதிரியான டெமோவும் இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் சவுண்ட் க்யூஸு இதெல்லாம் இருக்குன்ற பேப்பரில் இருக்கிற வகை இருக்கா இப்போது? இல்லைனா நீங்கள் எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறீங்களா?
90% ஆஃப் மூவிஸ் வந்து எடிட் முடித்த பிறகு தான் எங்ககிட்ட வருது. சில படங்கள் தான் நான் சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படங்கள், அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவங்க டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஒர்க்கான விஷயங்கள் தெரிஞ்சவங்க முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணது மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண டிமாண்டி காலனி பண்ணோம். ஸோ டிமாண்டி காலனி வந்து அது ஃபுல்லாக ரெயின் இருக்கும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த ஃப்ரெஞ்சு இவர் வருது வந்து எனக்கு முன்னாடி என்கிட்ட அந்த விஷயம் பேசும்போது சேரட் வண்டி பற்றி தான் நாங்கள் பேசணும். பட் ஆனால் ப்ரொடக்ஷனும் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க காரில் வர வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10% ஆஃப் மூவிஸில் தான் பிகினிங் ஸ்கிரிப்ட்லேருந்து இருக்கிறோம். 90% ஆஃப் மூவிஸ் ஆஃப்டர் லைக் அவங்க எடிட் முடிச்சு தான் வருவாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இங்கே இந்த எடிட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இங்கே எனக்கு ட்ரான்சிஷன்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும், இங்கேருந்து மியூசிக் மாறினா இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப இருக்காதா சார்? லைக் ரொம்ப டைம் க்ரன்ச்சில் வரா மாதிரி தான் தெரியுது இல்லையா எடிட் முடிஞ்சு வரும்போது? அது வந்து ரிலீஸோட ப்ரெஷரில் வருவாங்க. சில படம் ரிலீஸில் இருக்காது, ஃபெஸ்டிவலுக்கான விஷயமா எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் அந்த படத்துக்கு நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். சில படம் வந்து அவங்களே வந்து இந்த இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்ற விஷயம் வந்து மைண்டில் இருக்கும். இப்போ நான் டிக் 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 பண்ணும்போது அப்படி தான் அவங்க பிகினிங்கை சொல்லும்போது கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா இவங்க எப்படி எடுக்க போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்றது. நான் அந்த விஷுவலாகவும் அந்த இதுவும் வரும்போது நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு எனக்கு ஏன்னா அது நான் பிகினிங் சவுண்ட் டிசைனோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பிகினிங்லேருந்தோ நான் இல்லை அதில். ஸோ அவங்க முடிச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு அந்த விஷுவல் கைக்கு வரும்போது தான் நமக்கு சொல்ல வேண்டியது இருந்தது. ஸோ அதில் என்னென்ன இப்போ அந்த கிராவிட்டி விஷயங்கள் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வேண்டாம், அப்போது பறந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்ன விண்டு அதுக்குள்ளே இருக்கும், இல்லை காற்று இல்லைனா வேக்யூமாக எப்படி இருக்கும், அந்த வேக்யூமோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரிலீஸ் டேட்டு டிலே ஆக நமக்கு இன்னும் அதிகமான ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். மெட்ராஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். மெட்ராஸும் வந்து சொன்ன டேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுனால நம்ம ஒவ்வொரு சவுண்டும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இப்போது எனக்கு ஒரு பேண்டு சவுண்டு சரியில்லை, லைக் இங்கே ஒரு கிரிக்கெட் ஏதோ இந்த மியூசிக் வாசிக்கிற அந்த பேண்டு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாள் ஆகும். இப்போ நான் இன்றைக்கி காலையில் அந்த கரெக்ஷன் சொன்னேன்னா அவங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இல்லை அந்த ரெக்கார்டருக்கு இப்போ எடுத்துகிட்டு வரணும், அதை அடுத்த நாள் போய் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு ஈவினிங் தான் வரும். லைக் நான் சொல்கிறது ரொம்ப எமர்ஜென்சியாக சொல்கிற விஷயத்துக்கே வந்து எனக்கு 2 நாள் ஆகும். ஸோ இவ்வளோ டைம் வந்து ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்குற சவுண்டுக்கு அவ்வளோ டைம் ஆகும். அந்த டைம் வந்து அந்த ஃபிலிம்க்கு கொடுத்தாங்கன்னா லைக் நம்ம அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வரும். சில நேரத்தில் நமக்கு வராது, இருக்கிறதுல நம்ம இன்னும் பெட்டரான விஷயமா கொடுக்க வேண்டியதாக வரும். எவ்வளோ டைம் கிடைக்கும் சார் ஒரு படத்துக்கு மிக்சிங்? இட்ஸ் டிபெண்ட்ஸ் மூவி. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஒவ்வொரு ரிலீஸ் டேட் வச்சுட்டு வருவாங்க. இப்போ இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோம். லைக் அசுரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவர் டேரக்டர் வந்து எங்கள் ஸ்டுடியோவிலேயே ஸ்டே பண்ணுற அளவுக்கு இருந்தார் அவ்வளோ. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது ரிலீஸ் டேட்டுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றனால அது பண்ணோம். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எனக்கு விசாரணை. அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணாங்க. அவங்க ரிலாக்ஸ்டாக பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம். லைக் இது இங்கே வாக்கி டாக்கியில் இந்த விஷயங்கள் வந்தால் பெட்டராக இருக்கும்னு விசாரணையில் சொல்லும்போது ஒரு வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ போலீஸ் பர்மிஷனோடு எடுத்துகிட்டு வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் எடுத்து அங்கே இந்த கதையெல்லாம் அந்த ஏடிஎம் மேட்ரு ஒன்று நடக்கும் விசாரணையில். அந்த ஏடிஎம் கான்வர்சேஷனை வந்து அவங்கள பேச வச்சோம் அந்த வாக்கி டாக்கியில். அதை ரெக்கார்ட் பண்ணி அது எங்கெல்லாம் எனக்கு பிளேஸ்மெண்ட் தேவையோ அது அங்கெல்லாம் வச்சுட்டே வந்தோம் அது. ஸோ இது இட்ஸ் நீட் லைக் முழுக்க வந்து ஒரு டைம் தான் இதில். அப்புறம் அவங்களோட கண்டென்ட்டுக்கு அவங்க இது தேவை அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி கொடுத்தா நம்ம பண்ணிவிடுவோம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இந்த ஃபெஸ்டிவல் மிக்ஸுக்கும் ரிலீஸ் மிக்ஸுக்கும் வேறு சொன்னீங்க. எடிட் தவிர வேறு என்ன டிஃப்ரென்ஸ் சார் மெயினாக இந்த 2 மிக்ஸிங்க்கும்? ஃபெஸ்டிவல் மிக்ஸுன்னு வரும்போது இது பர்டிகுலர் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறது அவங்களுக்கு அவ்வளோ லவுடாகவும் அவ்வளோ இதுவாகவும் தேவைப்படாது. லைக் அது ஃபோர்ஸ்டாக நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் படாது. இப்போது ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மியூசிக் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வேறையாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கான மிக்ஸு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தியேட்டருக்கு வரும்போது எல்லா ஜனங்கள் கைண்ட் ஆஃப் இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே இது பண்ணோம் அப்படின்னும் போது ஸோ மியூசிக் அங்கே ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் விசாரணை பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே மியூசிக் இருக்கும். தியேட்டர் ரிலீஸ் வந்து ஃபுல் மியூசிக் இருக்கும்.
ஏன் மியூசிக் வச்சோம், நான் வந்து மியூசிக் செட் ஆகலை, நாங்கள் ஃபுல்லாக மியூசிக் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது மியூசிக் செட் ஆகலைன்னு போது வெற்றி சொன்ன விஷயம் வந்து மியூசிக் இருந்தால் தான் அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணோம், இல்லைன்னா அது ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப இதுவாக இருக்குது, ஜனங்க நார்மல் ஆடியன்ஸ்னால அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம். ஸோ அந்த அஃபெக்டை நம்ம அந்த இம்பேக்டை ரொம்ப குறைக்கணுன்னா மியூசிக்னால தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விசாரணை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ரிலீஸில் ஓவராலாகவே மியூசிக் இருக்கும். மீதி எந்த வருஷன்லேயும் வந்து உங்களுக்கு மியூசிக் இருக்காது. லைக் நேஷ்னல் அவார்டு காண்பதுக்கு 1 or 2, 3 places தான் மியூசிக் இருக்கும். அது ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், இது எங்கேயுமே மியூசிக் இருக்காது. Since most of them are students here, I have this question on their behalf. We have been seeing நிறைய ஃபிலிமை பற்றி, ஃபிலிமோட சவுண்ட் பற்றி நிறைய பண்ணிங்க. அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் அபவுட் த ஹாலிவுட் சவுண்ட்ஸ்கேப் அண்ட் த காலிவுட் சவுண்ட்ஸ்கேப் அண்ட் இந்தியன் சவுண்ட்ஸ்கேப். இந்தியன் படத்துக்கு மியூசிக் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் மற்ற மொழி ஹாலிவுட் படத்துக்கு பண்ணுற மிக்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க சார் ஆஸ் அ ஆடியோகிராஃபர் ஃபார் மோர் தென் 300 இந்தியன் ஃபிலிம்ஸ்? ஸோ ஹவு யூ சி தட் கம்பேரிசன்? நான் ஃபாரின் மூவிஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், லைக் மலேசியன்ஸு, ஸ்ரீலங்கன், நியூசிலாண்ட்லாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து மியூசிக்கை வந்து இம்பார்ட்டன்ஸ்னால் கொடுக்க மாட்டாங்க. வாட்டவர் நான் மிக்ஸ் பண்ண படங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து மியூசிக் ஒரு அண்டர் லேயாக தான் இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நமக்கு என்னென்னா மியூசிக்கில் தான் நமக்கு ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்மளுடைய நரேஷன்லேருந்து நம்மளை கேட்ட விஷயத்துலேருந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளேயாக இருக்கும். சில படங்கள் தவிர மீதி மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸில் அவங்களோட மியூசிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் மோர் அவங்க லைவ்லியாக இருக்கணும் தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ மியூசிக் தான் அங்கே மேஜர் ப்ளேயாக அங்கே இருக்குது. ஓகே. இப்போ நண்பர் ஒருவர் கேட்டார், இந்த இண்டிபெண்டன்ட் படம் பற்றிகள்லாம் கேட்டார். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்டன்ட் மேக்கர்ஸாக இருக்கட்டும். ஆஸ் அ இண்டஸ்ட்ரி ரெனவுண்ட் ஆடியோகிராஃபர், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ்? லைக் அவங்க படத்துக்கான சவுண்டை எப்படி அணுகணும், எப்படி ஆரம்பிக்கலாம்? ஏன்னா சில பேர்கிட்ட பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, பட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி அவங்களுடைய சிறு படங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஒலி கலவையை வந்து கொடுக்க முடியும்? ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யூ கேன் ஹேண்டில். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பும் ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் போதும். எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் யூ கேன் யூட் யுவர் லைக் நீங்கள் உள்ள ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டீரியோ அவுட்டு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஈவன் அது எடிட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், எடிட்டோட சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு இல்லாமல் நீங்கள் டப்பிங் வந்து நீங்கள் அந்த எடிட் ஷூட்டில் கூட அந்த வாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம், அது அங்கே ஈஸியாக முடிஞ்சிடும். எஃபெக்ட்ஸு நீங்கள் உங்கள் லைப்ரரியே போயிடலாம். இப்போ எப்படி நம்ம மியூசிக் வந்து இன்ஸ்பயர் ஆகி மியூசிக் ட்ராக் வந்து எனக்கு இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இது நல்லாயிருக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி எஃபெக்ட்ஸ் லைப்ரரியில் போயிட்டு எனக்கு வந்து டோர் ஓப்பன் சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ண கூகுளே போய் செக் பண்ணாலே உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் எடுத்து கூட நீங்கள் ஒன்லி திங்னா உங்களுக்கு டைம் இருக்கணும், ஸ்பேஷியன்ஸ் இருக்கணும், உட்காந்து அதை சிங் பண்ணணும், அவங்க எப்படி இழுத்தாங்க அப்படின்ற ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சவுண்டை சூஸ் பண்ணணும். இது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறதுனா டக்குன்னு லைக் இது கரெக்டாக இல்லை, இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணிப்பாங்க. நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னால் நீங்கள் அதுக்குன்னு உங்கள் அசிஸ்டன்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒருத்தர் உட்கார வச்சு அந்த சவுண்டு எடுத்து மேட்ச் பண்ணால் ஒரு 10 சவுண்டு சூஸ் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு 2 சவுண்டு அந்த டோருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் அந்த ஸ்டீரியோ மிக்ஸை நீங்கள் ஈஸியாக உங்களோட இதுலேயே நீங்கள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வேறு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது சார்? ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஆடியோ மிக்ஸ் ஃபார் அ ஃபிலிம் அப்படிங்கும்போது டு ஸ்டார்ட் வித் என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்குது? லைக் டப்பிங், மியூசிக் அந்த மாதிரி. ஸோ எப்படி ஆரம்பிப்பீங்க, எத்தனை லெவல் போகும் அண்ட் எப்படி இதை இது எப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் லெவல்லே உங்களுடைய சவுண்ட் இது வந்துடுது. ஆஃப்டர் ஷூட் நீங்கள் டப்பிங்லாம் எடிட் முடித்ததுக்கப்புறம் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க. அங்கே ஆர்டிஸ்ட் வச்சு திருப்பியும் அந்த வாய்ஸஸை டப் பண்ணுறீங்க. டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் டைரக்டர் உட்காந்து ட்ரிம் பண்ணுவாங்க. ஏன்னா பைலட் ட்ராக் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லேகோ அந்த டைலாக்கோட கிளாரிட்டியும் தெரியாது. அதனால் வந்து அந்த டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எடிட் பண்ணுவாங்க. டப்பிங் ட்ராக் வந்த பிறகு அது வந்ததுக்கப்புறம் எஃபெக்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பேரலாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மியூசிக் டைரக்டர்கிட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேர் ஒர்க் பண்ணிவிடுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த ட்ராக்ஸ் அனுப்புவாங்க. அந்த டப்பிங் ட்ராக்குமே வந்துடும். 3மே வந்து அவங்கவுங்க லெவல்ஸில் இருக்கும். ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கும். லைக் இப்போது டப்பிங்கை வந்து ஃபுல் லெவலில் அவங்க எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஈவனாக
ஈக்குவலாக இப்போ நீங்கள் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. பசுபதி வந்து வீட்டு வெளியில் பேசிகிட்டு இருப்பார், அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு இந்த சைடில் பேசுவாங்க, தனுஷார் வந்து கேமரா டுவர்ட்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் டயலாக் ப்ரீமிக்ஸ் பண்ணுவோம். ஸோ டயலாக் ப்ரீமிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இதே மாதிரி தான் விஷயங்கள் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். லைக் ஆம்பியன்ஸாக நம்ம வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணோம், ஒவ்வொரு திங்ஸும் வந்து மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு, ஆர்டிஸ்ட்லாம் எப்படி அதுக்கான எப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பேன் ஆகுறாங்களா, இந்த பேனிங் எப்படி இருக்குது, அந்த பேனிங் ஸ்மூத்தாக இருக்கா. ஏன்னா சில பேர் வந்து எடிட் பண்ணும்போதே வந்து அந்த 180 வந்து கிராஸ் பண்ணி எடிட் பண்ணியிருப்பாங்க. லுக்கு இங்கே மாறி இருக்கும், டிவி சவுண்ட் இப்படி இருக்கும், அவங்க பேசும்போது இப்படி இந்த சைடில் இருப்பாங்க. ஸோ அது வந்து சரி இவங்களுடைய எடிட்டை வந்து வெளில மறைக்கணுன்னா அது காமனாக ஒரு இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஏன்னா தப்பான லுக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்திருப்பாங்க, எடிட் பண்ணும்போது மாறி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சவுண்டு வந்து ஒரு டிவி சவுண்டு வந்து லெஃப்டில் இருக்கும், ஆனால் அவங்க ஒரு சீக்வன்ஸ் வரைக்கும் லெஃப்டில், ஒரு ஷார்ட் வரைக்கும் லெஃப்டில் இருக்கும், திடீர்னு அடுத்தது பார்த்தா ரைட்டில் அவங்க லுக்கு இருக்கும். அப்போ நான் டிவி ரைட்டில் வச்சா அது ரொம்ப ஜம்ப்பாக, லைக் நீங்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது இங்கே தான் இருந்துட்டு ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு அந்த ஆக்சுவலாக அந்த டிவிக்கான இம்பார்ட்டன்ஸான இருக்காது. அவங்க அந்த சீனில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட அந்த கதைக்கான முக்கியமான ஒரு விஷயம் அவங்க டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த டிவி சவுண்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும்போது உங்களோட நீங்கள் அந்த கதையை வந்து டைவெர்ட் பண்ணி சவுண்டுக்கு மாறிடுவீங்க. ஸோ அதை மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த பொசிஷன்லேருந்து எப்படி நான் என்னால் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பொசிஷன்லேயே மீட் பண்ணுவோமா, இல்லைன்னா அதை சென்டர்லேயே வச்சு நம்ம அதை கவர் பண்ணுவோமா, அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து எவ்வளோ தூரம் நான் என்னால் வந்து கவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதை முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்த பிறகு பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு மூணுமே ஆல் டுகெதராக ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணும்போது ஆஸ் அ மிக்ஸ் இன்ஜினியராக எனக்கு எங்கெங்கே மியூசிக் வேண்டான்ற விஷயமோ நான் அதை மியூட் பண்ணிவிடுவேன். மியூட் பண்ணிட்டு அங்கே மியூட்டில் தான் இருக்கும். லைக் அது இப்போ நீங்கள் பார்த்து இந்த செஷனில் அப்படி மியூட்டில் தான் இருக்கும். அவங்க டேரக்டரோட வந்து நான் என்னோட ஒர்க்கு நான் அவர்கிட்ட காட்டுவேன். நான் மிக்ஸ் பண்ண செஷன்ஸ் அதை காட்டினோடனே அவர் இல்லை எனக்கு இந்த மியூசிக் இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா தென் நான் ஓப்பன் அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நடக்கும். நான் ஏன் மியூட் பண்ணேன் அப்படின்றதுக்கு நான் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன். அவர் இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார். ஏன்னா சில நேரத்தில் அவங்க என்ன சொன்னது எனக்கு லேகாக ஃபீல் ஆகுது, இந்த பர்டிகுலர் சீனே வந்து வேறு டேரக்டராக இருந்தாங்கன்னா இதில் ரொம்ப லேகாக இருக்குது, எனக்கு மியூசிக் வச்சா அந்த லேக் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஏன்னா அல்டிமேட்டாக அவங்களோட ப்ராஜெக்ட் அது, நாளைக்கு ஏதாவது இதுனா கூட நம்ம சஃபர் ஆகும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் என்னோடய ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் அவங்க ஓகேன்னுவாங்க. இல்லை எனக்கு மியூசிக் வச்சா அந்த சீன் வந்து எனக்கு அந்த லேக்லேருந்து கவரப் ஆகுது, படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வச்சுருவோம். ஸோ இது நாங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரன் த்ரூ வந்து மியூசிக் டேரக்டர் வந்து பார்ப்பாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு டைம் இருந்தால் மியூசிக் டேரக்டர் வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா டேரக்டரோட கால் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபைனல் அவுட்டு கொடுத்துருவோம். ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் கிளாஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் கம் இன் டு யுவர் ஃபீல்ட் லைக் ஆடியோகிராஃபர் அப்படின்னு. இப்போ இங்கே சில பேர் வந்து ஆடியோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எய்மோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயம் ஆர் அட்வைஸ் எனிதிங்? ஃபஸ்ட் திங் வந்து ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் என்னென்னா நாங்கள் அசிஸ்டன்ஸாக இருக்கும்போதே வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், எங்கள் தீபன் சார் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், நாங்கள் பக்கத்தில் உட்காந்து தான் இருப்போம். அந்த உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து ஏதாவது ஒரு கொஷின் நான் பாப்பா கேட்க மாட்டோம். நாங்கள் அந்த கேப் முடிச்சுட்டு வந்த பிறகு கேட்போம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் அவர். ஸோ அவரோட நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு 5 நிமிஷம் 5 இயருன்றது நம்மளோட முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற பசங்க அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜியை கற்றுக்கலாம், ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் எல்லா கைண்ட் ஆஃப் மூவியும் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்னா அது எங்களோட தீபன் சார் சொன்ன ஒரு அவரோட நான் இருந்து அவரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படமும் என்னால் ஒர்க் பண்ண முடியுது, ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் ஒரு ஹாரர் மூவியும் ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஆஃப் பீட் படமும் சரி, எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் ஒர்க் பண்ண முடியுதுன்னா அவர் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடும் அவர் கூட நான் ட்ராவல் ஆன விஷயமும் ஒவ்வொரு படமும் அதோட டோனில் நம்ம போனோம் அப்படின்ற விஷயமும் அந்த இப்போ நான் ஒரு கமர்ஷியல் படத்தோட மிக்ஸை வந்து ஒரு ஆஃப் பீட் படத்துக்கு என்னால் ட்ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இது நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன். நான் வந்து
இது நீங்கள் என்ன தான் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வந்தாலும் நான் வந்து இதை சாஃப்டாக தான் பண்ணுவேன், நான் இது இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த படத்துக்கான ஜஸ்டிஃபை பண்ணலன்னு அர்த்தம். அவங்க எப்படி எடுத்துகிட்டு வரும்போதே அந்த கண்டென்ட்டோடு வரும்போது நான் மாற்றி பண்ணுவேன்றதுல வந்து அதோட மெயின் இதுவே நீங்கள் வந்து இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்தாலும் அதுக்கான ஜஸ்டிஃபைனா ஒரு மிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். Okay, so we heard it from Mr. Uday Kumar, who has done more than 300 films. நீங்கள் தமிழில் இந்தியன் சினிமாவில் பார்க்குற மெஜாரிட்டியான பெரிய படங்கள், முக்கியமான படங்கள் அது எல்லாமே சார் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ we are very much honored to have you here, sir, presenting your soundscape of Asuran. Thank you so much for accepting our invitation. சினிமா லவர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருவாங்க. இந்த பேண்டமிக்னால் கோவாவுக்கு போகாதவங்க, வெளியூர் போகாதவங்க, வெளிநாடுக்கு போகாதவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இங்கே நம்ம பார்க்கலாம், நம்ம சென்னையில் நடக்குது அப்படின்னுக்காக இங்கே வந்து பார்க்குறாங்க.